இதில் என்னென்ன இருக்குன்னு, நடைமுறை சிக்கல் என்ன இருக்குன்னு நாம் எப்படியெல்லாம் போராடி இருக்கணும், எப்படிப்பட்ட நடைமுறை சிக்கல்லாம் இது வருவதற்கு காரணமாக இருக்கும் இந்த NEP உள்ளே கொண்டு வந்தால் என்பதை நான் சொல்கிறேன். குறிப்பாக பாரம்பரிய மொழி அடையாளத்திற்கான அர்ப்பணிப்பு என்கின்ற அந்த தலைப்பில் தமிழ்நாடு 1968ஆம் ஆண்டு முதல் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட இருமொழி கொள்கையை, அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலம், பின்பற்றி வருகிறது. இது 1930கள் மற்றும் 60களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்களுக்கு பதிலாக உருவான ஒன்று. உலகின் பழமையான உயிர்ப்புள்ள மொழிகளில் ஒன்றான தமிழை தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தின் மையமாக பாதுகாக்க இது உறுதி பூண்டுள்ளது. மூன்றாவது மொழியை திணிப்பது இந்த பாரம்பரியத்தை பலவீனப்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்தியது. இரண்டாவதாக, இருமொழி கொள்கையின் கல்வி வெற்றி. தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கை பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் உயர் படிப்பறிவு விகிதத்தையும் கல்வி சாதனைகளையும் அளித்துள்ளது. தமிழை தாய்மொழியாகவும் ஆங்கிலத்தை உலக இணைப்பு மொழியாகவும் மையப்படுத்தி உள்ளூர் தேவைகளுக்கும் சர்வதேச போட்டி திறனுக்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்தியுள்ளது. இது மாணவர்களை மூன்றாவது மொழியால் அலைக்கழிக்காமல் கடந்த 50 ஆண்டுகளாக சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை தந்துள்ளது. மூன்றாவது பாயிண்ட், கல்வியில் மாநில சுயாட்சி. இந்திய அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பட்டியலின் கீழ் கல்வி உள்ளது. இது மாநிலங்களுக்கு அவற்றின் தனித்துவமான மொழி மற்றும் பண்பாட்டு சூழலுக்கு ஏற்ப கொள்கைகளை வடிவமைக்க உரிமை அளிக்கிறது. மூன்று மொழி கொள்கையை நிராகரிப்பது இந்த கூட்டாட்சி கொள்கையுடன் ஒத்துப்போகிறது. மூன்றாவது மொழியை திணிப்பது இந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் மாநில உரிமையும் மீறுகிறது. மொழி திணிப்புக்கு எதிர்ப்பு என்கின்ற நான்காவது காரணம் என்பது, மூன்று மொழி கொள்கை அதன் நெகிழ்வுத்தன்மை இருந்த போதிலும் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்கும் மறைமுக முயற்சியாக அது பார்க்கப்படுகிறது. 1937 மற்றும் 65ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் வேரூன்றிய இந்த கவலை தமிழ் அடையாளத்திற்கு எதிரான அத்துமீறலாக உள்ளது. இதை பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், ஏன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மறைந்த அம்மையார் அவர்கள் போன்ற தலைவர்கள் உறுதியாக எதிர்த்தனர். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் அதை இன்றைக்கு உறுதியாக அதை எதிர்க்கிறார். நடைமுறை சவால்கள் என்கின்ற என்னுடைய 5வது பாயிண்ட், மூன்றாவது மொழியை அறிமுகப்படுத்துவது இந்தி தவிர பிற மொழிகளுக்கு தகுதியான ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட நடைமுறை சிக்கல்களை உருவாக்கும். இது மாணவர்களை இந்தியை கற்க வற்புறுத்துகின்ற ஒரு முறையாக அது அமைந்துவிடும். இது NEPயின் தேர்வு உரிமையை மீறும். இருமொழி முறையோ ஏற்கனவே உள்ள வலுவான உள்கட்டமைப்புடன் நன்கு நிறுவப்பட்டுள்ளது. 6வது பாயிண்ட், மாணவர்களின் அறிவாற்றல் சுமை. ஆரம்ப காலத்தில் குறைவான மொழிகளை கற்பது மாணவர்களுக்கு பயனளிக்கும் என ஆராய்ச்சியாக கூறுகிறது. தமிழ்நாட்டின் கொள்கை தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் தேர்ச்சியை உறுதி செய்கிறது. இது உள்ளூர் மற்றும் உலகளாவிய தேவைகளுக்கு போதுமானது. மூன்று மொழிகளை திணிக்காமல் மாணவர்களின் மன அழுத்தத்தை தவிர்க்கிறது. 7வது பாயிண்ட், தன்னார்வ மொழி கற்றல் மாற்றல். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மொழிக்கும், ஏன் நீங்கள் சொல்லிக்கிற அந்த இந்தி போன்ற மொழிகளை கூட கற்பதற்கு நாங்கள் ஒன்றும் தடை செய்யவில்லை. பாடத்திட்டத்திற்கு வெளியே தன்னார்வ கற்றலை ஊக்குவிக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இந்தி பிரச்சார சபை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆக நீங்கள் கட்டாயம் என்று சொல்லி ஒரு இன்னொரு மொழியை நீங்கள் கொண்டு வரும்பொழுது தான் அது தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தை, ஒரு மனசுமையை நம்முடைய மாணவர்களுக்கு தரும். சாதனை புரிகின்ற மாணவர்கள் இடைநிற்றல் மாணவர்களை அதிகப்படுத்தும் என்கின்ற விதத்தில் இன்றைக்கு மாணவர்கள் சாதனை புரியும் பொழுது இருமொழி கொள்கையில் எந்த வேகமாக செய்கிறார்கள், மூணு மொழி கொள்கையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா காலை சங்கிலியை கட்டி அவனை ஓட விடாமல் செய்வதற்கான அந்த பணியை செய்கிறீர்கள். இந்த மன உளைச்சலின் காரணமாக இடைநிற்றல் அதிகப்படுத்துகின்ற பணியை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதைத்தான் இது சொல்கிறது. பன்மொழி நாட்டில் 8வது பாயிண்டாக சொல்கிறேன், பன்மொழி நாட்டில் சமதூர கொள்கை. பேரறிஞர் அண்ணா பன்மொழி சமூகமான இந்தியாவில் அதிகாரப்பூர்வ மொழி அனைத்து மொழி குழுக்களுக்கும் சமதூரத்தில் இருக்க வேண்டும் என வாதிட்டார். ஆங்கிலம் இதை திறம்பட செய்கிறது. ஆனால் மூன்றாவது மொழி, பெரும்பாலும் இந்தி, ஒரு மொழிக்குழுவை ஆதரிக்கும் அபாயத்தை உருவாக்குகிறது என்று சொன்னார். அதேபோன்று 9வது பாயிண்ட், மத்திய முன்னுதாரண ஆதரவு. 76ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வ மொழிகள் ஒன்றியத்தின் அதிகாரப்பூர்வ பயன்பாட்டிற்கு
விதிகள் விதி 1 படி தமிழ்நாடு 1963ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வ மொழிகள் சட்டத்திலிருந்து விலக்கு பெற்றுள்ளது. இது மாநிலத்தின் தனித்துவமான மொழி நிலைப்பாட்டை மதிக்கிறது. அதை NEP மீறக்கூடாது. உங்களுக்கே தெரியும், நம்மளை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது 1963 வரும்போது அமெண்ட்மெண்ட் நம்ம 1967க்கு நம்ம கொண்டு வந்து 1976 அது லாங்குவேஜோட ரூல்ஸாக வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கையில் ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் வாங்கின ஒரே மாநிலம் எது பார்த்தா நாம தான். அங்கே இருமொழி கொள்கை தான் இருக்க வேண்டும் என்று 1976 ரூல்ஸே சொல்கின்ற அளவுக்கு இன்றைக்கி அதை நாம் அதை இந்த NEP மீறக்கூடாது என்கிற விதத்தில் அதை நாம் சொல்கிறோம். 10வது பாயிண்டாக அரசியல் ஒருமித்த ஆதரவு. அது நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற எல்லா இயக்கங்களும் கட்சியால், கட்சியின் பெயரால், கொண்ட கொள்கைகளால், கொண்ட தலைவர்களால் நாம் மாறுபட்டு வேறுபட்டு இருந்தாலும் இந்த இருமொழி கொள்கை என்று வரும்பொழுது அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளும் இந்த இருமொழி கொள்கையை ஆதரிக்கின்றன. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த உலகத்தில் 8 திசையிலும் இது சார்ந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குரல் ஒலித்து கொண்டே இருக்கின்றது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். பாதகமின்மையின் சான்று. 3வது மொழி இல்லாதது வாய்ப்புகளை கட்டுப்படுத்துவதாக விமர்சிக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் மற்றும் தொழில் முறையர்கள் தேசிய மற்றும் உலகளாவிய அளவில் சிறப்பாக உள்ளனர். மாநிலத்தின் பொருளாதாரம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் புலம்பெயர் வெற்றி இதை நிரூபிக்கிறது. நிறைவாக 12வது பாயிண்ட், கூட்டாட்சி ஒத்துழைப்பு வேண்டுகோள். நிதி அழுத்தம் அல்லது கொள்கை திணிப்புக்கு பதிலாக தமிழ்நாடு கூட்டாட்சி ஒத்துழைப்பை விரும்புகிறது. NEPயின் நெகிழ்வுத்தன்மை தமிழ்நாட்டின் வெற்றிகரமான இருமொழி மாதிரியை மதிக்க வேண்டும். ஒருமைப்பாட்டை விட பன்முகத்தன்மையை ஊக்குவிக்க வேண்டும். இந்த புள்ளிகள் தமிழ்நாட்டின் வரலாற்றின் உறுதிப்பாடு, நடைமுறை சாதனைகள் மற்றும் அரசியலமைப்பு உரிமைகளை வலியுறுத்தி இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பிற்குள் பரஸ்பர மரியாதையை வேண்டுகிறது என்கின்ற இந்த என்னுடைய விளக்கத்தை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக அவர்கள் எழுதியிருக்கின்ற இந்த கடிதத்திற்கான போதுமான பதில்களை எந்த விதத்திலும் நாம் ஏமாந்துவிடக்கூடாது என்கின்ற விதத்திலும், ஏற்கனவே குறைந்தபட்சம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 56 மொழிகள் முழுமையாக எதால் விழுங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்தி மொழியால் விழுங்கப்பட்டிருக்கின்றது. இதே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சார்ந்திருக்கின்ற மாநிலமான ஒடிசாவில் இருக்கின்ற ஒரியா மொழி உள்பட நான் சொல்கின்றேன், போஜ்புரி உள்பட, ராஜஸ்தானி உள்பட, இப்படி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் 56க்கும் மேற்பட்டிருக்கின்ற அந்த லாங்குவேஜஸ் முழுமையாக இந்தியினுடைய திணிப்பால் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அது போன்ற நிலை நம்முடைய தாய்மொழிக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உலக தாய்மொழி தினமான இந்த நாளில் நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாகவும் இந்த விளக்கத்தை நான் சொல்லியிருக்கின்றேன்.